ஹாய்ண்ணா. ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது நைட் டைம் வியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ரித்தியும் ரேயாவும் ஒரு ரூமில் இருப்பாங்க. ஸோ அந்த ரூமு முன்னாடி கொத்திட்டு இருக்காங்க. ஏய் ரிதி, ரியா, என்னதான் பண்ணுறீங்க? வெளில போங்க, எவ்வளோ நேரடி கதவு தட்டிட்டு இருக்குது. அப்படி கத்திட்டு இருக்கேன். தியா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அடி காத்து கேட்குதா இல்லையா? கதவை திறக்க போறீங்களா இல்லையா, இல்லை உடச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கத்திட்டு இருக்க. மாமா என்ன பண்ற நீ? டீ வந்துட்டியா? டியா இங்க வா. இவளுங்க ரூமுக்குள்ளே பூந்துட்டு வெளிலவே வர மாட்டேன்றாங்க. கூப்பிடு. அவன் பார்த்துட்டான் ரித்தி ரியாவும் இருக்க ரூமு. என்னமோ உனக்கு பிரச்சனை? டீ கதவை சொருக்கு சொல்றேன்னா என்ன பிரச்சனை என்கிட்ட கேட்குற? மா ஆஃபீஸ்லாம் போயிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்கம்மா, அவங்கள ஏமா டிஸ்டர்ப் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு உங்கள் ரூமுக்கு போ. சாப்பிட்டியா நீ? அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கையை பிடிச்சி தனியாக எழுதிட்டு வர. டேயா நான் ரியா கிட்ட பேசணும். சரி ரியாட்ட பேசணுன்னா மார்னிங் பேசிக்கலாம். இப்போ போய் பாடு. மார்னிங் பேசிக்கலாமா? நான் அவசரமாக பேசணும். என்னம்மா ஆச்சா? என்னன்னு சொன்னா உன்னை கேட்கவும் வருதையா? சொல்லுமா என்ன? இந்த ரியா நேற்று நைட்டு உன் அப்பா ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கா. அப்பா ரூம்லையா? ஆமாதான். என்னடா கேஷுவலாக சொல்கிற? அப்பா ரூமில் தானே. சரி விடு, எதுக்கு அவகிட்ட பேசிட்டு? டீ முட்டாள், கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? நேற்று நைட்டு ஃபுல்லாக அவள் உன் அப்பா ரூமில் இருந்திருக்கான்னு சொல்கிறேன். ஒரு மாதிரி பார்க்குறான். உன் அப்பா ரூமை க்ளீன் பண்ண போனா பேஸ்கெட்டில் அவளோட கிளாத்லாம் இருக்குடா. இங்கே பாரு. ரியாவோட துணியை அவங்க கையிலேயே கொண்டு வந்திருக்காங்க புள்ள. வீக்கிட்ட காட்ட. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டிவி உனக்கு இது தப்பா தெரில? தப்பாவா? டீ நைட்டு ஃபுல்லாக உன் அப்பா ரூமில் இருந்திருக்காதா? தப்பா பேசாத. இங்கே பாரு, ஜமன் வர சொல்லியிருக்கேன். அவன் வந்துடுவான். இது போல் நீ அது பற்றி பேசிட்டு இருக்கன்னு வச்சுக்கேன். அவனுக்கு இது போல் பிடிக்காது. இதை இதோடு ஸ்டாப் பண்ணிக்கோ. ரூமுக்கு போயிடு அப்படின்னு அவன் நடத்து போக்க. டி நில்றான். என்னம்மா பிரச்சனை? பாரு, உன்ட்டு சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? ஜமன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ எதுவும் பேச வேண்டாம். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசிக்கோ. அப்புறம் இந்த விஷயத்த இதுக்கப்புறம் நீ ரியா கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு நடந்து போக்க அவங்களுக்கு கடுப்பாக இருக்கு. டேட்டியா அங்கே நில்லுடா. என்னம்மா? சரி உன்கிட்டே பேசுகிறேன். ரியா கிட்ட இதை பற்றி பேச மாட்டேன். சரி எனக்கு பதில் சொல்லு, இல்லைன்னா நான் உங்கள் அப்பான்ட்ட போய் பேசுவேன். அவர்கிட்ட பேசி அவருக்கு டென்ஷன் கொடுக்காத. அதனால நான் உன்கிட்ட பேசுகிறேன். சொல்லு. நான் தான் சொன்னலாமா ஜமன் வந்துட்டு இருக்கானே. ஜமன் வரதுக்கு 11 மணிக்கு மேலே ஆகும்டா. டெய்லி அவன் அப்படி தானே வருவான். எனக்கு சீக்கிரமாக வர சொல்லியிருக்கேன். இம்பார்ட்டண்டாக அவன்கிட்ட பேசணும்னு வர சொல்லியிருக்கேன். நான் தான் வர சொன்னேன். சீக்கிரமாக வருவான். இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு அவன் கிளம்ப. ஒரு நிமிஷத்தையா தெளிவாக சொல்லிட்டம்மா. அதுக்கப்புறம் என்ன? ஸ்ட்ராங்காக ஒன்று மாதிரி சொல்லிட்டு போயிடு. நெக்ஸ்ட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ரியா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. லூசாமா நீ? அவன் வீட்டில் இருக்கக்கூடாதா? பேசுறது எனக்கு டென்ஷன் ஆகுதுமா. ஏன் ஒரு வாட்டி நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? வேலையான ரீசன் கிடைச்சா கண்டிப்பாக ஒயனும் சரி ரியாவும் சரி இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடலான்னு நீ சொன்னியா? அவன் ஒரு மாதிரி பார்க்க எனக்கு ஸ்ட்ராங்காக இதை மட்டும் சொல்லு. வேல்யூவான ரீசன் இருந்தா அவங்க 2 பேரும் அனுப்பிடலாம்ல. ஒரு நிமிஷம், இப்போ இன்னொருத்தி வந்திருக்கா. ரீசனே இல்லாம இவங்க 3 பேரும் சேர்த்து அனுப்பிடலாம்ல. வேலை ரீசனா? பேசுறது எதுவும் சரியில்லைம்மா. நான் ஒரு ஆள் அவங்க யாருக்குமே கண்ணுக்கு தெரியவே மாட்டேன்றல. எனக்கு இவங்க 2 பேரும் இருக்கிறது பிடிக்கவே இல்லைடா. இவங்க 2 பேரும் உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே, இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. பட் அந்த ரித்தி எதுக்குடா இருக்கா? ஐயோ அம்மா, இங்க பாருங்க. இப்போதாம்மா ஒர்க்ல இருந்து வந்திருக்கேன். ரொம்ப டென்ஷனா இருக்கேன். இதுக்கடையில் நான் ஜமன்ட்ட வேற பேசணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசலாம். என்ன தவிர மற்ற யாருக்கிட்டையும் இதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதோ அப்படின்னு அவன் அங்கிறது கிளம்பிடுறான். இவங்க 3 பேருக்கும் எதிராக ஏதாவது ஒரு வேல்யூவான ரீசன் கலெக்ட் பண்ணி ஆக்கணும். 3 வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ரியா ஒரு கிளாத்லாம் தூக்கி போட்டு வேற கையில் எடுத்துக்கிட்டு அவங்களை வெளியே அனுப்ப என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு பாரு அப்படின்னு அங்கிறது கிளம்புறாங்க. இங்க ரியா ஒயன் ரூம்ல, அக்கா இன்னைக்கு நீ ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு லேட் ஆச்சா? அதனால கொஞ்சம் ஹெவி ஒர்க். நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீ வந்ததை பார்த்த உடனே என் ரூம்லேருந்து உன் ரூமுக்கு வந்துட்டேன்.
ஆமாம், எதுக்கு நேற்று நைட்டு டோர் லாக் பண்ணிட்டு படுத்துருந்தீங்க? நான் வந்து டோரை தட்டிகிட்டே இருந்தேன் தெரியுமா? யாருமே ஓப்பன் பண்ணவே. நீயும் ஓப்பன் பண்ணல, ரித்தியும் ஓப்பன் பண்ணல. நெக்ஸ்ட்டு நான் ஹாலில் படுத்துக்கிட்டேன். ஒரு மிட் நைட் இருக்கும். அங்கிள் இங்கேயே படுத்துருக்க, ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. நைட்டு நான் அங்கிள் கூட தான் படுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நைட்டு வீ கூட இருந்திருப்பா ஃபிசிக்கலாக. ஸோ அந்த டைம் வந்து ரியா டோர் நாக் பண்ணியிருப்பா. பட் அந்த டைம் அவளால் திறக்க முடிஞ்சிருக்காது. திங்க் பார்த்து சாரி ரித்தி, நான் தூங்கிட்டேன். எல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும். நான் அங்கிள் ரூமில் படுத்துக்கிட்டேன். ஒன்று சொல்லட்டுமா? அங்கிள் எனக்கு அப்பா மாதிரி ஃபீல் ஆகுதுக்கா. இது வரைக்கும் எனக்கு அப்பாவோட ஃபீல்லாம் கிடைச்சதே இல்லை. அவர் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சார். பில்லு எடுத்து போட்டு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி அப்படி தான் நான் படுத்துக்கிட்டேன். அவரே எல்லாத்தையும் பண்ணும்போது அது புதுசாக இருந்ததுக்கா. உனக்கு அப்படி இருக்கா ரித்தி? எனக்குமே அங்கிள் கூட இருக்கும்போது அப்படி தான் தோணும். அங்கிள் ஒரு அஃபெக்ஷனாக பேசுவாங்க. அண்ட் அவங்க கையை பிடிக்கும் போது சேஃபாக ஃபீல் ஆகும். இது நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அதனால தான் அங்கிளுக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ரியாவும் தலையாட்டா. சரி, ஃபோனில் ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்தேன், கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படி என்ன பேசணும் சொல்லு ரியா. அதுவா, எனக்கு ஒர்க் கிடச்சிருக்கு. ஒர்க்கா? மார்னிங் இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். என்னை ஓகே பண்ணிட்டாங்க. நான் மார்னிங் ரித்திக்கிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லலைல்ல, அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ உங்ககிட்டயே சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்மைலோட ரியா உங்ககிட்ட சொல்கிறேன். அவளுக்கும் ஹாப்பியாக இருக்கு. அதில் ஹக் பண்ணிக்கிறீங்க. குச்சி தரும். அவள் ஷோல்டரில் இருந்தா கை எடுத்துட்டு, ரியா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுக்கா. எல்லாம் ஏதோ ஃபோட்டோ எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்கே போனாலும் உனக்கு ஒர்க் கிடைக்கல. இப்படி நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கும்ல. ஆனால் இது எப்படி? அச்சோ அக்கா. ரியா என்னோட 2 கையும் பிடிச்சிட்டு, உனக்கு தெரியவே தெரியாதா? மாமா உன்கிட்ட சொல்லவே இல்லையா? மாமாவா? என்ன? டேங் மாமா தான் என்ன அந்த ஒர்க்லேயே சேர்த்து விட்டுச்சு. டயாங் மாமாவா? மாமாவோட விசிட்டிங் கார்டை யூஸ் பண்ணேன். ஈஸியாக ஒர்க் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் பண்ணுறவங்க நீ ஃபீல் பண்ணாதக்கா. மாமா பேர் சொன்ன உடனே அந்த மேனேஜர் என்னை கொஸ்டின் கூட கேட்காம, இன்டர்வியூ கூட பண்ணாமல் என்னை ஓகே பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்துக்கோ மாமாக்காக எவ்வளோ பவர்னு. மாமா என்கிட்ட சொல்லிச்சு, இது போல ப்ராப்ளம்லாம் உனக்கு வராது, அங்கே உனக்கு சேஃபாக இருக்கும், உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நீ எதை நினச்சி பயப்படாத, நீ ஒர்க் பண்ணுன்னு சொல்லிச்சு. அப்படி சொல்லிட்டு ரியா ஒயன் கை பிடிச்சிட்டு, எனக்கு தெரிஞ்சு மாமாவோட ஆள் யாரோ ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க, அது போதுமே. ஒரு ஸ்மைலோட சொல்லிட்டு ஒயன் கையை தானே பிடிச்சிருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது இதெல்லாம்? எதுக்கு கையில் இவ்வளோ பேண்டேஜ்? அதுவா, லைட்டாக அடிபட்டுருச்சு. லைட்டாக? எதுக்கு எல்லா ஃபிங்கர்லையும் போட்டிருக்கேன்? இங்கெல்லாம் எதுக்கு? என்னக்கா ஆச்சு? அப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்க. இந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு டியா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு உள்ள வரான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான் அப்படின்னு அவகிட்ட அந்த கையை எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டீங்க. ரியா வியை பார்த்துட்டு, சரி அம்மா வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படி சொல்லிட்டு ரியா அங்கேருந்து கிளம்ப. வி அவள் பிரீஃப்க்கு கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு, ரியா ஒரு போனியா? போணுமா? மார்னிங் நீங்கள் ஒரு கார்டு கொடுத்தீங்களா? கொடுத்தேன், ஓகே பண்ணிக்கிட்டாங்க. அவள் தலையாட்டிட்டு கூட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, அங்கே எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நீ சேஃபாக ஒர்க் பண்ணலாம். தெரியுமாம்மா, இவ்வளோ நேரம் நான் அக்கா கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி சொல்லிட்டு வயலை பார்த்துட்டு, ரியா ஒர்க்லேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன், நான் எதுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் அப்படி சொல்லிட்டு அவள் வெளில கிளம்புறா. நீங்கள் வியை பார்க்குறீங்க. வி உங்களை பார்த்த மாதிரி உங்ககிட்ட நடந்து வந்துட்டே, வயன் உங்ககிட்ட உனக்கு கேட்கட்டுமா? வயன் வியை பார்க்க உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னா என் கூட இருக்கிறது, இந்த வீட்டில் இருக்கிறது, இதில் ஏதாவது உனக்கு பிரச்சனையான்னு கேட்டா. ஏன் இப்படி கேட்குறீங்க? ஸ்ட்ரெயிட்டாக வரேன். அன்றைக்கி நான் அவ்வளோ சொல்லியும் இன்னைக்கு நீ ஜியாவோட கிளீனிங் போயிட்டு வந்திருக்க. எதுக்கு போன?
நீங்கள் ஒரு மாதிரி வீயை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்றா தானடி கேட்குறேன். ஜியோட கிளினிக் போனால எதுக்கு? இல்லை, சும்மா. சும்மாவா? சரி, சும்மா. இப்போ நீ ஜியாவோட கிளினிக்கு போகிற. அங்கே ஜியாவுக்கு பதிலாக நான் தான் இருக்கேன். சரியா? ஜியா கிட்ட என்ன சொல்லுவேன்? என்கிட்ட பேசு. என்ன பேசுறீங்க? பையன், எப்படியோ ஜியா பார்க்க போனா ஏதாவது பேசுவல்ல. எதுக்கு போன? ரீசன் சொல்லு. ரீசனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா பார்க்க போனேன். சும்மா ஏன்டி பார்க்க போனேன் அவளை? நான் தான் சொன்னனே அவளை பார்க்காத, அவளை பார்க்க போகாதன்னு சொன்னா. எதுக்கு இன்னைக்கு போனேன்? உங்களுக்கு யார் சொன்னது? வயன், உனக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜியா அங்கே ஜஸ்ட் டாக்டர் மட்டும், அவ்வளோதான். அந்த கிளினிக் நம்மளுது. நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தெரியுதா நீ அங்கே போனால் எனக்கு எப்படி நியூஸ் வருதுன்னு? ஜியாவுக்கு பதிலாக அங்கே வேற டாக்டர் சேஞ்ச் ஆகிட்டாங்க. சரி சொல்லு, ஏன் ஜியா பார்க்க போனேன்? அதான் சொன்னேனே, சும்மா. என்னை பார்த்தா எப்படி தெரியுதுடி? முட்டாள், நீ என் தலையில் எழுதிருக்கான். இங்கே பாருங்க மாமா, நீங்கள் திங்க் பண்ணி பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் புரியாது. நான் திங்க் பண்ணி நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பிரச்சனையே நீ தான். எதுக்கு ஜியாவை பார்க்க போன? அதான் சொன்னேன், சும்மா. சும்மா போலரே நீ. ரீசன் இருக்கும். நான் ரீசன் மட்டும் நான் கேட்குறேன். நான் சும்மா தான் பார்க்க போனேன், வேற எந்த ரீசன்லாம் தெரியாது. நீங்கள் எதை மீன் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்க, ஏதோ ஒன்று மனசுக்குள்ள இருக்குல்ல, அது சொல்லுங்க. நான் ஒன்றும் கொஸ்டின் பண்ணா நீ என்னையும் கொஸ்டின் பண்ணுறால? நீ ஒரு மாதிரி வீயை பார்த்துட்டு இருக்க. அவன் சரி சரி, அதை விட ஜியோட கிளினிக் போயிருக்க, அது சும்மாவே இருக்கட்டும். சரி விட, அதை பற்றி நான் கேட்கல. உங்கள் கிட்ட வந்து இப்போது நான் கேட்க போகிற இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ண. நமக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் முக்கால்வாசி தீர்ந்து போய்டும்னு நினைக்கிறேன். உன் மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அது சொல்லு. நீங்கள் வீயை பார்த்துட்டு இருக்க. நீ இந்த வீட்டுக்கு ஏண்டி வந்த? வீ உங்களை பார்க்குறான். ஏன் வந்தேன்னா? இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் சம்திங் கிட்டோ ஒன்று ஆச்சு. அதில் நிறைய கொழுப்போம். நீ வந்து சண்டை போட்டு இங்கிறது கிளம்பி. ஸோ ஓகே, எல்லாம் ப்ளா 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 முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் விடு. அகெயின் இப்போ நீ வந்திருக்கல்ல, அது சொல்லு. ஏன் வந்தேன்னா? ஏன் வந்தேன்னா எனக்கு புரியல. என்ன தெளிவாக கேளுங்க. தெளிவா? ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. அப்பா பேச்சு மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நீ நான் எல்லாருமே அப்பாவுக்காக சம்திங் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம். நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஆச்சு. சண்டை போட்டும் போயிட்டேன். இப்போது அக்கேன் இங்கே வந்தா என் கூட இருக்கல்ல அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். எதுக்கடி? உன் மனசில் வந்து சொல்லு. ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியாமல் நம்ம 2 பேரும் ஒன்றா. போக்க போக்க நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. என்ன மாதிரி தான் நீயும் இருக்கியா? ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியாமல் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். பட் இப்போ அப்படி இல்லைன்னா, பட் நீ எனக்கு உன் ஆன்சர் வேணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியலம்மா. ஓ காட், இதுக்கு மேலேயும் தெளிவாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கத்த. இங்கே பாருங்க, கோபப்படாதீங்க. எனக்கு புரிஞ்சது மட்டும் நான் சொல்கிறேன். நான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவர் பார்த்துக்கணுன்னு இங்கே வந்தேன். அம்மா ரொம்ப அழுதாங்க. அம்மா பேச்சு மீற முடியாம அப்படின்னு பேசிட்டு இருக்க. டேபிளை தள்ளி உடைக்கிறான். என்ன பச்சம்மா நீ அழுதுட்டே அவனை பார்க்குறீங்க. அகைன் ஒரு திங்ஸ் எடுத்து தூக்கி போடுற மாதிரி போகும்போது அவன் முன்னாடி போய் நின்று என்னதான் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? என் பைத்தியம் மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீ உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்பா நான்
யாரு தெரியுதா? என் கூடவே இருந்த என்னை டார்ச்சர் பண்ணி இப்படிதான் எங்க வீடு இப்படிதான் இருக்கும். டெய்லி சண்டை. இதோ இந்த வீடு எப்படி இருக்கு பாரு, இந்த ரூம் எல்லாத்தையும் உடைச்சு இது பண்ண பாரு. நீ அதெல்லாம் கிளீன் பண்ணி கையை பார்த்தியா எப்படி இருக்குன்னு? காயம் உன்னால ஏற்பட்ட காயம். இப்போ இதெல்லாம் உடைச்சிருக்க. என் அப்பாவும் இப்படிதான் என்ன ஹர்ட் பண்ணுவாரு, அதேதான் இப்போ நீயும் பண்ற அப்படின்னு கத்துறீங்க. ஏய் வா, உனக்கு நானும் வந்தாலும் ஒரே மாதிரி தெரியுதாடே? ஆமா, வந்தாலும் இப்படிதான் என்ன ஹர்ட் பண்ணுவான். டெய்லி சண்டை போட்டு என்னன்னே புரியாம பேசி இவ்வளவு உடைச்சிருக்கேன். இது போல அவரால் எனக்கு காயம் வந்து அவன் மூஞ்சி முன்னாடி உங்க கையை காட்டுங்க. இப்படிதான் இருக்கும். டெய்லி பேண்டேடு மருந்து. எப்பவுமே நான் பார்மசிக்கிட்டே இருப்பேன். மார்னிங்கே நாங்கள் போயிட்டேன். ஈவினிங் வரும்போதே சேஃப்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறோம். ப்ரிப்பேர் ஆயிட்டோம் அம்மா. வயன் அந்தாலும் நானும் ஒன்னாடே. ஆமா 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 அப்படின்னு கத்துறீங்க. கையில் இருக்க திங்ஸை கீழே போட்டான். கீழே விழுந்து உடையுது. நெக்ஸ்ட்டு அவன் எதுவும் பேசல, போயிட்டு சைலண்டாக உட்காந்துக்கிட்டான். நீங்கள் அவன் இப்போ தள்ளி விட்டுருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருக்கீங்க. அதில் ஏதோ கிளாஸ் பீசஸ் இருக்கும் போல். அதை எடுக்கிறப்போ அவங்க கையை கிழிச்சிக்கிருச்சு. அடிப்பட்ட இடத்துலையும் அடிபட்டுருச்சு. உங்க கையை பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டான். ரத்தம் ஊத்துது. எழுந்து வரான். ஏய் கையில என்ன ரத்தம் ஊத்துது? ஒரு நிமிஷம் மெடிக்கல் கிட்ட எடுக்க போறான். அவன் கையில இருந்து விடுக்கணும். உங்க கையை பிடிங்கிட்டு இவள் நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் அடிக்கடிக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்றுக்கும் எனக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி இதெல்லாம் பழகிட்டேன். என்ன அப்போ என் அப்பான்னு ஒரு ஆள் இருந்துறாங்க. இப்போ நீங்க ப்ளீஸ் அந்த ஆள் கூட என்னை கம்பேர் பண்ணாத ப்ளீஸ். எனக்குமே அப்படி பேசுறது ரொம்ப ஹர்ட்டாக இருக்கு. பிகாஸ் எனக்கு பிடிச்சவங்கள இப்படி பேசுகிறோமான்னு. பட் நீங்கள் அவரை மாதிரி பண்ணுறப்போ எனக்கு என்ன தோணும்? சரி நான் ஒரு மாதிரியே பண்ணுறேன். எழுந்துரு. அவங்கள தூக்குறான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எழுந்துருடி. நான் தானே தள்ளி விட்டேன், நானே கிளீன் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் தானே தள்ளி விட்டேன். ஃபர்ஸ்ட் வா, மருந்து போட்டுக்கோ. அவங்கள எழுதிட்டு வரா. ஒன்றும் தேவையில்லை. மருந்து போட்டுக்கோடி. எனக்காக மருந்து போட்டுக்கோ. கொஞ்ச நேரம் சைலண்டாக அப்படின்னு எழுதிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு மருந்து போடுறான் உங்கள் கைக்கு. நீங்கள் சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. அங்கங்கே வெட்டி காயமாக இருக்கு. ஒரு காயெல்லாம் ரொம்ப டீப்பாக கட் ஆகிருக்கும் போல. மார்னிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு வலிச்சிருக்கும் அவனால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவனுக்கு உங்களை அவ்வளோ பிடிச்ச ஒரு பொண்ணு இப்படி ஹர்ட் பண்ணுற மைனா வலிக்கிட்டு அவனுக்கு. அவன் மருந்து போட்டு விட்டுட்டு மாதிரி ஆயிட்டா. அவன் மனசுக்குள்ளவே புரிஞ்சுக்க வேணாம், எனக்காக இந்த வீட்டில் இருக்கும் வேணாம், என்ன என் அப்பனுக்காக வந்தியா சொல்லு. ஓகே அப்படியே நிம்மதியாரு, பீஸ்ஃபுல்லாரு. இதுக்கப்புறம் நீ புரிஞ்சுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்காக வேணாம் 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 வேணாம். கண்ணு மூட்டா. நீங்கள் சைலண்டாக இருக்கீங்க. நீங்கள் அவங்க அப்பா கூட, அது உங்கள் அப்பா கூட அவனை கம்பேர் பண்ணிட்டீங்க இல்லையா? ஓ அவனும் நானும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்துட்டான். அந்த மைண்ட் செட்டுக்கு அப்படிதான் எனக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும்ல, அப்படி தோணுது. அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு மருந்து போட்டுட்டே இருக்க. டம்மால்னு ஒரு சவுண்டு. நீங்களும் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. என்னது சவுண்டு, என்ன வெடிச்சது அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்க. கருக்கடன்னு அவன் ரூம்ல இருந்து பால்கனி கிட்ட வரான். வெளியில ஜமன் தான் ஜிக்கோட காரை முற்றான். வீக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. பின்னாடி இருக்கிறது ஜமன் காரு, ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஜிக்கோட காருங்க. அந்த ஜமன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு தோணுது. வீட்டுக்குமா வீட்டுக்குள்ள இருந்து வெளில ஓடி வரான். அவன் கூட சேர்ந்து நீங்களுமே வெளில ஓடி வரீங்க.
டமால் டமால்னு ஜிமன் ஜிகேக்கார முற்றம் இல்லையா அந்த சவுண்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே கேக்குது. எல்லாருமே வெளியே தான் ஓடி வராங்க. இங்க ஜேகே காருக்குள்ள ரீத்தி ஒரு கையில பன்னி ஒரு கையில புடிச்சு திரும்பி பின்னாடி பார்க்க பின்னாடி இருக்கிறது ஜமான் கார். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு வேணும்ட்டே பண்றாங்க. ஓகே ஜமான் ஜேகே காரை முட்ட ஒரு 2 ஸ்டெப் மூவ் ஆயிடுச்சு. ஜேகே ஊதிக்காரு. உங்களுக்கு எல்லாம் பயம். ஜேகே ஒரு மாதிரி கழுத்தை புடிச்சிட்டு என்னது அது அப்படிங்கிற மாதிரில நீங்க கேட்டுட்டு இருக்க. ஜேகே பன்னியை தூக்கி உங்க கையில கொடுத்து குழந்தைய கூடி வரான் புதிடி அப்படின்னு பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டு டோர் ஓப்பன் பார்த்து கீழே இறங்குறான். போவாத அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜேகே பாக்குறீங்க. ஜேகே கார் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறக்குறான். ஜேகே கீழே இறங்கிட்டா இல்லையா. நெக்ஸ்ட் ஜமா ஜேகே பார்த்து அடுத்த செகண்ட் கார் ஆஃப் பண்ணிட்டு அவங்க கீழே இறங்குறான். இந்த சைட் ரீத்தி அவளும் கீழே இறங்குறா. மாமா நான் சொல்றது கேளு எங்க போற அப்படிங்கிற மாதிரி ரீத்தி ஜேகே பின்னாடியே வர. ஆப்போசிட்ல வர்றது ஜிம்மன். ஜிம்மன் மாமாவா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மனை பார்த்துட்டு இருக்க. ஒரு மாதிரி பயம் நடுக்கும் ரித்திக்கு. ஜிம்மனை பார்த்த உடனே ஒரு மாதிரி கையெல்லாம் ஷேக் ஆகுது. இந்த டைம் ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு வெறியா கீழே இறங்கியிருப்பான். ஜேகே கூட இருக்கிறது ரித்தி. ஜிம்மன் கண்ணு ரித்தி மேலதான் போகுது. ரித்தியா ரித்தி இல்லையே இங்க ரியா தானே இருந்திருக்கணும் அப்படி ஜிம்மன் திங்க் பண்ணிட்டு ரித்தியை பார்த்துட்டு இருக்க. ஜேகே ஜிம்மன் ஃபேஸ்ல பொக்குன்னு வைக்கிறான். பட் ஜிம்மன் ஒரு 2-3 ஸ்டெப் பின்னாடி போயிடறான். ஆனாலும் உங்களதான் பார்த்துட்டு இருக்கான். எங்க ரியா தானே இருந்திருக்கணும் எப்படி ரித்தி அப்படிங்கிறவர் திங்க் பண்ணிட்டு இருக்க. ஓகே ஜேகே எட்டி ஒரு போத விட்றான். ஜிம்மனோட கார்லயே வந்து டொம்முன்னு முட்டிக்க பன்னி ஆள ஆரம்பிக்கிறான். ரித்தியால நிக்க முடியல. பிகாஸ் பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பன்னியை தூக்கி மெதுவா காருக்குள்ள உட்கார வைக்க கூட முடியல. அந்த அளவுக்கு கை நடுங்குது. பன்னி வேற பயத்துல ரித்திய புடிச்சிட்டு விடவே மாட்டேன்றான். ரித்திய அங்கிருந்து போகாத 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 அப்படிங்கிற மாதிரி ரித்தி விடவே மாட்டேன்றா. ரித்தி ஜிம்மனி ஜேகேவையும் தடுத்து ஆகணும். அவளால நடுக்க முடியல. காலால ஒரு மாதிரி சிக்கிற மாதிரி. இந்த டைம் வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் ஓடி வராங்க. 2 காரையும் பாக்குறாங்க. ஜேகோட கார்லாம் பின்னாடி அப்படி நொறுங்கி போயிருக்கு. என்னடா பண்ணிட்டீங்க இங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் வந்து ஜேகே ஜிம்மன் அடிக்கிறத நிறுத்து 2 பேரும் என்ன சின்ன பசங்களா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஜேகே காதலி வாங்கல. ஜிம்மனை போட்டு பிடிச்சி தூக்குறான். ஜிம்மன் இவ்வளவு நேரம் ரித்தியை பார்த்துட்டு இருப்பான். இப்போ ரியாவை பாக்குறா. ரியா ஓடி வந்து பாக்குறா. என்ன ஆச்சு மறுபடியும் ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் மேலதான் கோவம் வருது அவளுக்கு. ஜிம்மனை பார்த்துட்டு இருக்க ஜிம்மன் ரித்தியும் ரியாவும் மாத்தி மாத்தி பாக்குறான். அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா புரியல. நெக்ஸ்ட் வி வந்து ஜிம்மனுக்கும் வீக்கும் நடுவுல நிக்கிறான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டா அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்றது கஷ்டம். பட் இங்க ஜேகே தான் அடிக்கிறான். ஜிம்மன் அடி வாங்குறான். அதனால வி ஜேகோவை பிடிச்சி தரன்னு தனியா எடுத்துட்டு போவ. ஜிம்மன் அவன் வாயிலெல்லாம் ரத்தம். அதோடவே ரத்தே அவன் கூட என்ன பண்ணிட்டு இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி ரித்தி கிட்ட கேக்குறான். ரியா பாக்குறா இல்லையா ரித்தி கிட்ட என்ன பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ரித்திய பாக்க ரித்தி தான் மாதிரி பேனிக் அட்டாக் வந்திருக்கு புள்ள. ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்கா. ரித்தி அவனை ஏன் கிஸ் பண்ணிருந்த அப்படிங்கிற மாதிரி ரித்தி கிட்ட கேட்க ரித்தி ஜேகே ஒரு மாதிரி ஜேகே வேலை வயனை ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. வயனுக்கு புரியல. வயன் ஒரு கையில ரித்தியை பிடிச்சிட்டு ஒரு கையில பன்னியை பிடிச்சிட்டு அப்படி இருக்கா. ரியாவுக்கு புரிஞ்சிருச்சு ஜேகே மாமா கூட ரித்தி இருக்கிறதுனால இவருக்கு என்ன பிரச்சனை. ஓ ரித்தியை விட்டு தள்ளி இருந்தா இன்னும் கேட்குறாரா இவருக்கு. இது ரியாவுக்கு தப்பா தான் தெரியுது. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ரியா ஜிம்மன் முன்னாடி வந்து நிற்க. ஏய் ரியா உனக்கு ஒன்று தெரியுமா இது ஜேகே உன் கூட தானே இருந்தான். இப்போ ரித்தி கிஸ் பண்ணிட்டு காருக்குள்ள இது ஜேகே. அவன் பேச வர ரித்தி ஜேகே மாமா கிஸ் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை. ரியா உனக்கு புரியுதா இல்லையா. ஏய் உனக்கு பன்னி இருக்கா. உனக்கு உனக்கு என்ன சொல்ற. இது எல்லாரும் இருக்காங்க. ரியா இங்க பாரு ஜேகே நம்பாத. உன்னை நல்லா ஏமாத்திர நினைக்கிறேன். கூடயும் இருக்கான் ரித்திக்குள்ளேயும் இருக்கான். டபுள் கேம் ஆடுறான் அப்படி சொல்லி முடிக்கல. ரியா ரித்திய பலான்னு அடிச்சிட்டான். ஜிம்மனை பேர் மட்டும் கொல்பே போகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டோரிகளை பலாம். ரியா ஜிம்மனை பலான்னு அடிச்சிட்டான். ஏய் உனக்கு புரியுதா என்ன
ரியா நான் உனக்காக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ரியா கிட்ட சொல்ல, ரியா எனக்காக நீங்க உங்களுக்காக பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரித்தி வேணும், ரித்தி மேல உங்களுக்கு ஒரு கண்ணு, அது எப்படி சின்ன பொண்ணு சொல்லிட்டு அவகிட்ட புருஷன் பொண்டாட்டினா அவங்களுக்குள்ள அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்கு அவங்க 2 பேருக்குள்ள நடுவுல நீங்க போயிடுவீங்களா? புருஷன் பொண்டாட்டியா? ரியா இங்க பாரு, உன் நல்லா ஏமாத்துறான் பனி. ரியா உனக்கு புரியுதா இல்லையா? நான் உனக்காக பேசிட்டு இருக்கேன். அவன் ஒரு புருக்கி. இங்க பாரு ஜமன் பேச வர மோத நிறுத்துங்க. சீக்க மாமாவா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பா மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆனால நீங்க மட்டும்தான் சீக்க மாமாவை சொல்றீங்க. சரிடி, சரி சரி, நான் தான் இதற்கு எல்லாத்துக்குமே சூட்டபிள். பட் ஸ்ரீயங்க பாரு, ஜேக்கி ஒரே நேரத்தில் உன்னையும் ஏமாத்துறான், ரித்தியும் ஏமாத்துறான், உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு ரித்திக்கிட்ட போக, ரித்தி ஒரு மாதிரி பயந்து போயிட்டு பையனை பிடிச்சிட்டு இருக்கா. அக்காக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அக்கா அப்படிங்கிற மாதிரி கை காலெல்லாம் உதிர்த்து அவளுக்கு. ரித்திக்கிட்ட போய், ரித்திங்க பாரு இந்த பையன் உன்னை ஷோக்காக தானே யூஸ் பண்ணுறான், இங்கே பாரு உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறான்னா என்ன அப்படின்னு பிடிச்சி இழுக்க ரித்தி டொம்முனு கீழே விழுந்துட்டா. அவளால் ஃபர்ஸ்ட் நிற்கவே முடியல. ஜமான் ரன் பண்ணி ரித்தியை தூக்க வரா. பொண்டாட்டி மேல கை வைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஜமுனை புஷ் பண்ணிட்டான். வி ஜமான் கொஞ்ச நேரம் சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி ஜமுனை புஷ் பண்ணிட்டு தனியா கூட்டி வர, ஜேகே ஆகை ஜமான் கிட்ட மல்கிட்ட வரான். என்னடா ரித்திக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வர மாதிரி ஆயிடுது. இவனுங்க 2 பேரும் சண்டை போது வி தடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. ரித்தியை யாரும் கண்டுக்கவே இல்லை. வயந்தான் ரித்தியை காம் பண்ணிருக்க. கொஞ்ச நேரம் சண்டை போறது நிறுத்துறீங்களா? ஜேகே மாமா எந்த சுச்சுவேஷன்ல இருக்க பாக்குறீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி வயன் கத்த. ஜெகி இப்பதான் கோவம் அவன் கண்ணை மறைச்சிருக்கும். திரும்பி ரித்தியை பார்க்க ஒன்னுல ரித்தி ஒன்னு அப்படிங்கிற மாதிரி வயன் காம் பண்ணிருக்கா. ரித்தி பயத்துல நடிங்கிட்டு இருக்க. ஜெகே ரித்தியை பார்த்த உடனே ரித்திக்கிட்ட வந்துட்டான்.